शिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ न तत्र सूर्योपाधि न चन्द्रतारकं नेमा विद्युतोपान्ति कुतोऽयमग्निः तमेव पान्दमनुपादि सर्वं तस्य पाशा सर्वमिदं विभाति। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांस प्रगणोति तस्मै तं देवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ वेदाहमेतं पुरुषं महान्तं आदित्यवर्णं तमसः परस्तात् तमेव विदित्वादिमृत्युमेति नान्यः पन्था विद्यते अयनाय। ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஆறாவது அத்தியாயம் 18வது மந்திரம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகணோதி தஸ்மை तं देवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। उपक्रम उपसंहार 18வது மந்திரம். இது இம்பார்ட்டன்ட் மந்த்ரா, முக்கியமான மந்த்ரா. ஆனால் மந்த்ரா முக்கியமானது, தேர்ந்தெடுத்திருக்க நேரமும் கடுமையான நேரம். இது எப்படி காலம்பரை 2லேருந்து 4 அது போல் மதியானம் 2லேருந்து 4ன்றது ரொம்ப சேலஞ்சான டைம். யாருக்கு சேலஞ்சு? 2 பேருக்கும் தான். அதனால் எஸ்பெஷலி குருநாதருக்கு சேலஞ்ச். ஏன்னா சிஷ்யா அப்படியே உட்காந்து அப்படியே தியான யோகத்தில் கூட கேட்கலாம். அதே மாதிரி டீச்சர் பண்ண முடியாது. டஃப், வெரி டஃப். ஹாட்டாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. என்ன அதான் டிஃபிகல்ட். தயிர் சாதமாக இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம் என்ன. ஆனால் முக்கியமான மந்திரம், வேறு வழி கிடைக்கும். எப்படிலாம் நம்ம அடைய வேண்டியது. ஓகே, அதனால் இது பிரம்மசூத்திரத்தில் சாந்தி பாட்டத்தில் சேர்த்துடும் இந்த மந்திரத்தை. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் மந்திரம். அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, எனக்கு என்னெல்லாம் அறிவு கிடைச்சிருக்கணும் அது என்னுடைய குருநாதர் கொடுக்கும். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா இந்த அறிவை வெளியில் எங்கேயும் நம்ம வாங்க முடியாது, கிடைக்காது. ஒன்லி ஃபார் வேதாந்தத்தில் மாத்திரம்தான் கிடைக்கும். அப்படி என்னுடைய குருநாதர், அந்த குருநாதர் அவருடைய சொந்தமாக சிந்திச்சு கொடுத்தாருன்னா அப்படி இல்லை. அவருடைய குருநாதர் அவருக்கு கொடுத்தவர் ஞானம். அந்த குருநாதர் அவர் சுயமாக சிந்திச்சதில்லை. அவருடைய குருநாதர்கிட்ட அவர் இதே போனால் சங்கர்கிட்ட வரைக்கும். சங்கர்கிட்ட போனால் சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய குருநாதர் சொன்னதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு. குருபிகி பூர்வம் பதவாக்கியம் பிரமாணதா வாக்கியாதா சர்வ வேதாந்த தான் நித்தியம் பிரணதோஸ்மி. அதை நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்ததை நான் சொல்கிறேன். அதனால் இந்த பரம்பரைக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரா சொல்கிறேன். அப்போது சங்கராவோட பூர்வாச்சாரியர்கள் சொன்னதை நான் சொல்கிறேன், இப்படி சங்கரை சொன்னேன். இப்படியே போனால் அந்த பூர்வாச்சாரியருக்கு மேலே பூர்வாச்சாரியர் யார் அப்படின்னு கணக்கெடுத்துருக்குன்னா
ஆதிகுரு யாரு அப்படின்னா ஆதிகுரு நாராயணன். ஆதி பகவன் முதற்றே உலகு. சாஸ்திர யோனித்வா, எல்லா ஞானமும் சாஸ்திரத்திலிருந்து தான் வந்திருக்கு. அந்த சாஸ்திரம் பிரம்மத்திடமிருந்து வந்தது. புரியுதா? therefore பிருகதாரண்யத்தில் 2 எது ருக்வேதா, இந்த வேதம் ஈஸ்வரனுடைய மூச்சு காட்டு. ஈஸ்வரன்கிட்ட தான் எல்லாமே வந்தது, எவ்ரிதிங். புரியுதா? அப்போ இந்த சாஸ்திரத்திலிருந்து வந்திருக்க ஞானம், அந்த சாஸ்திரம் எங்கிருந்து வந்திருக்கா? ஈஸ்வரன் கிட்ட இருந்து வந்திருக்கு. உபனிஷத்து என்ன சொல்றது? ய பிரம்மாணம் விததாதி பூர்வம். யக பிரம்மாணம் விததாதி பூர்வம். பிரம்மா தேவானம் பிரதம சம்பபூவ. அது எங்க? முண்டக. அது உபக்கிரமம். இப்போ உபசம்ஹாரம். அங்கேயும் பிரம்மாஜியை ஆரம்பித்தோம், இப்போ பிரம்மாஜியில் முடிக்கிறோம். புரியுதா? அப்போ இந்த ஈஸ்வரன் உற்பத்தி ஆனது முதல் ப்ராடக்ட். ஈஸ்வரன் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு உற்பத்தியான ப்ராடக்ட் யாரு? பிரம்மாஜி, சதுர்முக பிரம்மாஜி. ஓகே. அப்படி இரண்ய கர்ப்பன் உற்பத்தி ஆனார். ஓகே. அதனால அந்த சுவாமிக்கு பேர் பத்மநாப சுவாமி. பத்மநாபம், நாபிலேருந்து பத்மத்தில் அந்த பிரம்மாஜி முதல் தோன்றினார். அந்த பிரம்மாஜிக்கு முதல்ல அபரா பிரகிருதி, அபரா வித்யா, பராவித்யா ரெண்டுத்தையும் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டார். திருப்பி இவர் படுத்துட்டார். அனந்த சயனம், இதுக்கு பேர் அனந்த சயனம். தேர்ஃபோர் ஆனந்த சயனம். ஆழ்துயில் இல்லை, ஆழ்துயில் கிடையாது. பகவான் படுத்துன்னு இருக்க, நாராயணன் பக்துன்னு இருக்கலாம், ரங்கநாதர்லாம் படுத்துன்னு இருக்கிறது ஹரிதுயில், விழிப்பான துயில். பிரம்மாணம் பூர்வம் விததாதி, முதல்ல பூர்வம் விததாதி. அவருக்கு அபராவித்யா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு. பராபிரகிருதி பராவித்யாவுக்கு இருக்கிற முதல் ஸ்டூடெண்ட் யார் தெரியுமோ? பிரம்மாஜி. பிரம்மாஜி தான் முதல் கத்துண்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, அந்த வேதத்தை அவருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லி அவரே கிரியேட் பண்ணார். மானசபுத்திரா அவங்களுக்கு அப்படியே சொல்லி விட்டார். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரம் ச யாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தம் யோகேந்திரம். அப்படியே சிஷ்ய பரம்பரையில் அந்த வந்திருக்கு. அப்போ ஈஸ்வரனே ஆதிகுரு. யக ஆதி குரு நாராயண, மகாநாராயணா. அதனால தான் மகாநாராயணன்கிட்ட போய் நம்ம சமாராதனை பண்ணுறோம், கடைசி உபனிஷத். புரியுதா? அதனால் மகாநாராயண சுவாமி ஆதிகுரு. அங்கே தத்துவமசி அது எழுதிக்கும், மகா வாக்கியம். புரியுறதில்ல? கனெக்ஷன் புரியுதில்ல? அதனால் தஸ்மை முதன்மையான சிஷ்யர் இரண்ய கர்ப்பா வேதாம்ச பிரகுணோதி. இரண்ய கர்ப்பனுக்கு வேதம் வழங்கப்பட்டது. இந்த வேதம் முதல்ல அபராவித்யாவுடன் கூடிய பராவித்யா உபதேசிக்கப்பட்டது. உபதேசிக்கப்பட்டதுன்னா அவர் இப்படிலாம் இது கிடையாது. அதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன். அது அப்படி டக்குன்னு அப்படி பாஸ் பண்ணி விட்டார். இப்படிலாம் கிளாஸு, கேம்ப்பு, வர்க்கா எல்லாம் நடத்தினா ரொம்ப லேட்டாக இருக்கும், ரொம்ப தகராறு ஆகிட்டு இருக்கும். புரியுதா? அப்படியே நீ எதுவும் குறுக்க கேட்காத, அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அதனால தான் அந்த வழியாக அப்படி வந்துருக்கு. அதனால் அந்த பிரம்மன் ஆதிகுரு, அந்த ஆதிகுரு மகாநாராயண சுவாமியை மலையேறி தான் கண்டுபிடிக்கணுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆத்ம புத்தி பிரகாசம் தம் தேவம். அதில் மலைக்கு ஏறி வராதவங்க கூட இது கம்ஃபர்டபுள். இந்த ஏரியா அவங்க இங்கேயே ஹிருதயத்திலேயே படுத்துண்டோ உட்காந்துண்டோ தியானத்தில் இருந்தால் அந்த ஆதிகுரு கிடச்சிடுவார், தரிசனம் கிடச்சிடுவார். ஓகே. ஆதிகுரு ஈஸ்வரா சைத்தன்ய பிரகாசம். ஓகே. சைத்தன்ய ரூபேன ஒளிர்கின்றார் ஆத்ம சைத்தன்யம். எப்படி? அந்த சாட்சாத் நாராயணன் ஈஸ்வர சைத்தன்யமே பிரகாசம். இந்த சைத்தன்ய ரூபேன பிரகாஷ், சாட்சி ரூபேன ஆத்ம புத்தி பிரகாசம் எங்கே இருக்கும்? ஹிருதயத்தில் தான். ஓகே. அந்த ஹிருதயத்தில் தான் கண்டுபிடிக்கலாம். அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாகாஷ்ய ஸ்திதா. எல்லாருடைய ஹிருதயத்தில் நான் தான் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறேன்
அப்படி கிருஷ்ணர் திருப்பி திருப்பி சொல்றார். ஆத்ம புத்தி பிரகாசம். அப்போ ஆதிகுரு மகாநாராயண சுவாமி சைத்தன்ய ஸ்வரூபேன என்னுடைய உள்ளத்தில் வீற்றிருக்கிறார். புரியுதா? அந்த ஈஸ்வரனை, அப்பேற்பட்ட ஈஸ்வரனை தம் தேவம் சரணம் பிரபத்தியே, அந்த ஈஸ்வரனை நான் சரணாகதி அடைகிறேன். பிரபத்தியே, சரணம் பிரபத்தியே, நான் சரணடைகிறேன். therefore வேதாந்தத்தை படைத்து படைப்பவனையும் படைத்து சாட்சி சைத்தன்ய ரூபேன இருக்கும் ஈஸ்வரனை, ஆதி குருவை, இறைவனை அடைய என்றும் சரணடைகிறேன் பக்தன். இது சரணாகதி மந்திரம். இந்த பக்தன் ஆர்த்த பக்தனா, ஆர்த்தார்த்தி பக்தனா, ஞானி பக்தனா, ஜிக்ஞாசு பக்தனா? தப்பா சொன்னா குட்டு விழும். ஜிக்ஞாசு பக்தன். அகால நேரத்திலையும் சரியான பதில் சொல்லுகிறீர்கள், சரியான மாணவர்கள். தேர்ஃபோர் நீங்கள்லாம் முமுக்ஷுக்கள். அதனால இந்த கேம்புக்கு பேர் முமுக்ஷு சிபிர். புரியுது? இப்போ முமுக்ஷு சிபிர், முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே. இது முமுக்ஷுக்கள் சரணம் அடைகிறார்கள் அந்த ஈஸ்வரனை அறிந்து கொள்ள அப்படின்னு சொல்லி முடியாது. இது 18வது மந்திரம். ஓகே, 19வது மந்திரம். இது ஒரு முக்கியமான மந்திரம். நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்யம் நிரஞ்சனம் அமிர்தஸ்ய பரம் சேதும் தக்தந்தேன மிவ அனலம். ஸோ நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் நாராயணன் ஆதிகுரு ஈஸ்வரன் அவர் அபராபிரகிருதி, உண்மையில் மாயை நீக்கின பராபிரகிருதி, பரபிரம்மஸ்வரூபம், நிர்குணஸ்வரூபம், அவருடைய நிஜஸ்வரூபம். அப்பேற்பட்ட ஈஸ்வரனை நான் வணங்குகிறேன், சரணடைகிறேன். இப்போ 17வது மந்திரத்தில் அபராபிரகிருதி ஈஸ்வரன் சகுண பிரம்ம ஈஸ்வரனை சொல்லப்பட்டது. அந்த சகுண ஈஸ்வரனை வணங்கி 18வது மந்திரம் அவனை சரணடைஞ்சு நான் கர்மயோக உபாசனை பண்ணின பிறகு ஞான யோகத்துக்கு அவன் யோகியதாயி சிரவண மரண நிதித்தியாசனம் அடைஞ்சவன் இந்த மாதிரி ஆகிறான் 19வது மந்திரம். அல்லது 19வது மந்திரத்துக்காக இவன் 18வது மந்திரத்தில் இருக்கிற பிரபத்தி சரணடைகிறான். எப்படி வேணா வச்சுக்கலாம், ஞானியை வச்சுக்கலாம், இல்லை முமுக்ஷு வச்சுக்கலாம். புரியுதா? எப்படி முடிவுதோ அப்படி வச்சுக்கலாம். இது பியூட்டிஃபுல் மந்திரா. நிஷ்கலம் பிரம்மன் எப்படிப்பட்டவர்? ஜீவ ஈஸ்வர ஜகத்து பேதரகிதம், குரு சாஸ்திர சிஷ்ய பேதரகிதம், திரிபுட்டி பேதரகிதம் பிரம்மன். ஓகே, நிஷ்கலம், எந்த விதமான பிரிவு அற்ற ஒரு நிலை, நிஷ்கலம் அந்த பிரம்மன். ஓகே, நிஷ்கலம் தேவம் முமுக்ஷு அகம் சரணம் பிரபத்தியே. ஓகே, ஞானி நிஷ்கலமாகிறான், முமுக்ஷு அந்த நிஷ்கலமாக இருக்கிற பிரம்மத்தை சரணடைகிறான். அப்படி போட்டுக்கலாம். ஓகே, நிஷ்கிரியம் தேவம். ஹே அர்ஜுனா, தஸ்ய கர்த்தாரம் அபி மாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். என்ன சொல்றாரு? ஏ அர்ஜுனா, நான் எண்ணற்ற காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் நான் ஒரு கர்மங்களையும் செய்யாதவன். நிஷ்கிரியம், கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் கர்மம் செய்யாதவன் அர்ஜுனா. அகம் நிஷ்கிரியம். அகம் ஏன் அப்படின்னா, அகம் அகர்த்தா அபோக்தா ஆத்மா. ஆத்மா கிரியை கிடையாது. அப்போ கர்மம் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆத்மா அனாத்மா பற்றி சொல்லின்னு இருக்கா என்ன அர்த்தம்? கதம் ஷ புருஷா பார்த்த கதம் கம் காதயதி அந்திகம். ஓகே, கொல்பவனோ கொல்லப்படுபவனோ எதுவும் இல்லை அப்படி சொன்னார். அப்போ பிரம்மன் நிஷ்கிரியம். அகிருத்தேன உண்டக்கலை, அந்த பிரம்மன் கர்மத்தினால் செய்யப்படாதது. புரியுதா? அதுதான் இங்கே உபசம்ஹாரம். அங்கே இங்கே கனெக்ஷன் பண்ணி 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 கொண்டு போனோம். ஓகே, அப்போ தான் அந்த பீச் நீ ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. அப்போ நிஷ்கிரியம் தேவம் அகர்த்தாரம் அகம் முமுக்ஷு சரணம் பிரபத்தியே. மூணாவது என்ன? சாந்தம், த எம்பாடிமெண்ட் ஆஃப் பீஸ். சாந்தி, சாந்தியின் வடிவம், சாந்தியின் ரூபம், ஸ்வரூபம்.
ஓகே, என்னுடைய ஸ்வரூபம் சாந்தம், என்னுடைய சுபாவம் கோபம். அது ஸ்வரூபம் இல்லை, சுபாவம். சுபாவத்தை மாற்றலாம், ஸ்வரூபத்தை மாற்ற முடியாது. ஆனால் சுவாமி சுபாவமும் ஸ்வரூபம் மாதிரி இருக்கே சுவாமி. நீ சொரூபமாக்கப்பட்டிருக்கிற, அது சுபாவம், உன் சொரூபம் கிடையாது அது. புரியுதா? ஏன்னா தூக்கத்தில் நீ கோபத்தோடு படுத்துன்னு இல்லை, கோபத்தோடு இருந்தால் படுக்க மாட்டாய். புரியுதா? அதனால உன்னுடைய ஸ்வரூபம் சாந்த ஸ்வரூபம். ஓகே, அதனால அது 4வது அத்தியாயத்தில் 14வது மந்திரம் பியூட்டிஃபுல்லாக சொல்லிருக்கு. ஞாத்வா சிவம் அத்தியந்த சாந்திம் ஏத்தி. இந்த சிவன் இந்த இந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டால் அத்தியந்த சாந்தி. புரியுதா? வந்து போகிற சாந்தி இல்லை. புரியுதா? அதனால அந்த சாந்தி அடைவாய். நிரவத்தியம் அவத்தியம். அவத்தியம்னா தோஷங்கள், தோஷம்லாம் விடுபடுறது. பிரம்மனுக்கு எந்த தோஷமும் கிடையாது. பிரம்மனுக்கு தோஷம் கிடையாது. எனக்கு தோஷம் உண்டு, செவ்வாய் தோஷம். அப்புறம் என்ன, குரு தோஷம் இருக்கா, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. அதனால அதெல்லாம் பாடிக்கு தான் உடைய. அதாவது புண்ணிய பாப கர்ம தோஷம் அற்றவர் பிரம்மன், சம்சாரம் இல்லாதவர். அப்படி நிரஞ்சனம். நிரஞ்சனம் ஸோ நிரவத்தியம்னா தோஷமற்றது. நிரஞ்சனம்னா அந்த தோஷத்துக்கு காரணமாக இருக்கிற அஞ்சனம், அஜ்ஞானம். அஜ்ஞானம் கிடையாது. இப்போ நிரஞ்சா அப்படி சொன்னால் நிரஞ்சனம் என்ன அர்த்தம்? அஜ்ஞானம் அற்றவன், ஞானின்னு அர்த்தம். அப்போ தோஷ காரணமும் நீக்கப்பட்டு விட்டது. அஜ்ஞானம் சர்வ தோஷ காரண பூத அஜ்ஞானம் நிரஞ்சனம், ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தோஷ காரணம் ஆல்சோ. கர்மம் என்ற தோஷம் கிடையாது, அதற்கான காரணமும் அஜ்ஞானம் என்னிடம் இல்லை. அப்படி அமிர்தஸ்ய பரம் சேத்தும். அமிர்தஸ்ய பரம் சேத்தும். பகவான் மோட்சத்திற்கு பாலமாக அமைகிறார். சேத்து மங்கலம். அந்த ஈஸ்வரனை இப்போ புரிஞ்சு, இப்போ ஈஸ்வரனை நீ பிடிச்சிட்ட மோட்சம்தான். அப்படி சேத்தும். நான் சொன்னதுக்கெல்லாம் இங்கே இப்போ பிரமாணம் வந்து நீ பகவானை பிடிச்சிட்டுன்னா மோட்சம்தான். அப்படி ஆனால் இந்த ஜென்மமா எத்தனை ஜென்மம் கழிச்சு அது உன்னுடைய வேகத்தை பொறுத்து. புரியுதா? அதனால் சிங்கள தீவனுக்கு ஒரு பாலம் அமைப்போம். இங்கே சொல்கிறாரு அமிர்தஸ்ய சேத்து பந்தனம் அமைப்போம். அதனால் ஈஸ்வரனை பிடிச்சிக்கிட்டுனா வந்துட முடியும். இப்போ உங்களுக்கு தெரியும், 1/2 hour பூஜை பண்ணுறது, அந்த ஜப்ப பண்ணுறதெல்லாம் என்னுடைய இம்பார்ட்டன்ஸ்லாம் இப்போ புரியும் உங்களுக்கு. புரியும் இல்லை? புரிஞ்சது தப்பு கிடையாது. புரியுறதுல என்ன கஷ்டம் இருக்குது, செய்யறதுதான் கஷ்டம். மொழிய முன்னாடி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ லாஜிக்காக புரியும். புரியுதா? அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே சொல்ல முடியும். பூஜைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சேது பந்தனம். அதனால் இதை விட்டுறக்கூடாது. அமிர்தஸ்ய மோக்ஷஸ்ய, அமிர்தஸ்ய மோக்ஷஸ்ய பரம் சேத்தும் தேவம் அகம் சரணம் பிரபத்தியே. அகம் முமுக்ஷு. புரியுதா? அதனால் இதுதான் எனக்கு வேலை, வேறு செகண்ட் ஒர்க் எனக்கு கிடையாது. நெக்ஸ்ட் என்ன, ஒரு உதாரணம் சொல்ல. தக்த இந்தனம் இவ அனலம். எப்படி நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் போது அந்த இடத்துல இந்தனம் எரிபொருள்லாம் இல்லாமல் கொழுந்து விட்டு எரியிற மாதிரி இருக்கிறதோ அப்படிப்பட்டவர் பகவான். பிரபஞ்சோ உபசமம். இவ்வளவு இருந்தாலும் அவர் பிரபஞ்சோ உபசமம், உலகமற்றவர். அந்த மாதிரி விட்டுறார். நிஷ்பிரபஞ்ச பிரம்மம். ஓகே, ஞானிக்கு ஃப்ரீ ஃப்ரம் த வேர்ல்ட். ஞானிக்கு ஃப்ரீ ஃப்ரம் த வேர்ல்ட். அவனுக்கு உலகம் பாதிக்காது. அவனால உலகம் பாதிக்காது, உலகத்தினால அவன் பாதிக்க மாட்டான். பிகாஸ் கதாசுன் அகதாசுன். அவன் 2 பேரை பற்றி கவலைப்பட மாட்டான் ஞானி. 1 இப்போ இருக்கிறவங்களுக்கு, 2 இல்லாதவங்களுக்கு. அவ்வளோதான் அவன் கவலைப்படாத. 2 பேருக்கு தான் கவலைப்படாத. நம்ம 2த்துக்கும் வட்டியை முதலும் கவலைப்பட்டு. புரியுதுல்ல? அப்போ இது ஞானம் வராது. உடனே இல்லைன்னு தெரிஞ்சு வேண்டியதான். இதில் என்ன துக்கப்படுறதுக்கு, இதை கேட்டு இது துக்கப்படக்கூடாது. நம்ம இன்னும் ஞானம் வரணும். அப்படிதான் ஞானம். நிஷ்பிரபஞ்ச பிரம்மம்.
பிரம்ம. நிஷ்பிரபஞ்சம், அவனுக்கு பிரபஞ்சம் கிடையாது. சரிதா? அது ட்ரீம்லேருந்து எழுந்துட்டான்னு அர்த்தம். உத்திஷ்டத ஜாக்கிரத, எழுந்துட்டான். நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவியம் நிரஞ்சனம் அமிர்தஸ்ய பரம் சேத்தும் தக்த இந்தனம் இவ அனலம். அப்படி சொல்லிட்டு அதிஷ்டானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இது. பியூட்டிஃபுல் மந்திரம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 20வது மந்திரம். இது ஒரு பியூட்டிஃபுல் மந்திரம். யதா சர்மவதாகாசம் வேஷ்டயிஷ்யந்தி மானவாः ததா தேவமவிஜ்ஞாய துக்கசாந்தோ பவிஷ்யதி. அற்புதமான ஒரு குழு கொடுக்கிறது உபனிஷத்து. புரியுதா? சும்மா ஞானம் பேசல, ஞானம் இல்லாமல் கூட மோட்சத்தை அடைய முடியும்னு சொல்லு. அதுக்கு குழுவுக்கு தான் இந்த மந்திரம். நல்லா புரிஞ்சுக்கா. இந்த மாதிரி வர்க்காலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அகால நேரத்தில் படிக்க வேண்டாம். புரியுதா? உனக்கு ஞானம் இல்லாமல் மோட்சம் அடையலாம். சுலபமான வழி. சுவாமிஜி, இது கேட்டு புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஏதாவது கர்மத்தில் ஞானம் அடைய முடியுமா சொல்லுங்களேன். அதுதான் சொல்லி கொடுக்குறது. ஒரு கர்மம் சொல்கிறேன், அதை நீ செஞ்சுட்டேன்னா கர்மத்தில் என்ன கர்மம்னு செஞ்சுடலாம். புரியுதா? அதை நீ செஞ்சு. இந்த மந்திரத்தை தான் இவர் நமக்கு சுவாமிஜி 2013 அக்டோபர் மாதம் சொன்னார். விஜயதசமி இந்த திறப்பு விழாவில் இந்த இந்த மந்திரத்தை. புரியுதா? இந்த மந்திரத்தை கோட் பண்ண பூஜ்ய சுவாமிஜி. புரியுதா? பரமார்த்தம் சொன்னார். அந்த மந்திரம் இங்கே ஸ்வேதா ஸ்வதர உபநிஷத்து. புரியுதா? அதனால் ஞானம் இல்லாமல் மோட்சம் அடைய முடியும்னா ஒரே ஒரு வழி இருக்குது. ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து கொடுக்கும் வழி. எல்லாத்துக்கும் கொடுக்குறது பாருங்களேன். ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து ஒண்டர்ஃபுல். இந்த ஞானா தேவை மோட்சம், ஞானா தேவை மோட்சம் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட். என் வழி தனி வழி. புரியுதா? அதுக்கு ஒரு வழி கொடுக்கறது. அப்படி என்னென்னா மந்திரத்தில் சொல்கிறது, யதா எப்பொழுது நீ மானவாக, ஏ மனிதனே மானிடனே, உனக்கு ஞானத்தில் அக்கறை இல்லை, அதில் இஷ்டம் இல்லை, இல்லை கடினமாக இருக்கிறது என்று நினைத்தால், வேஷ்ட இஷ்யந்தி சுருட்டு, மக்கள் சுருட்டுவது போல சுருட்டு. எப்படி சுருட்டணும்? எதை சுருட்டணும்? சிம்பிள். ஆகாசம் வேஷ்ட இஷ்யந்தி. இந்த ஆகாசத்தை சுருட்டி வை. சர்மவத்து, பழைய காலம் இது உதாரணம். அதனால் மான் தோல் புலித்தோல்லாம் இருக்குல்ல, அது எப்படி சுருட்டி மூளையில் வச்சுடுறாங்களோ அது போல் நீ ஒரு இடத்துல ஆரம்பித்து ஆகாசத்தை ஆரம்பித்து அப்படி பாய மாதிரி சுருட்டி ஒரு இடத்துல வச்சுன்னா உனக்கு ஞானம்லாம் வந்துடும். இம்மிடியட்டாக ஈஸ்வர ஞானம் உனக்கு முக்தி வந்துடும். ஈஸ்வர ஞானம்லாம் தேவையில்லை. அப்படிதான் மோட்சம், ஜீவன் முக்தன். துக்கேஷ்வனு விக்னமனாகா. இல்லாட்டி அதில் நீ ஆனந்தமாக பாடிட்டு போகலாம். ஆனந்த புருஷன் ஆயிடலாம். புரியுது? நீ சர்மவத்து பாயை சுருட்டுற மாதிரி ஆகாசத்தை சுருட்டி வச்சுட்டீங்கன்னா உனக்கு அடுத்த கிண்டல் அடிக்கிறது. இந்த இடத்துல ஸ்வேதா மகரிஷி தஞ்சாவூர் பக்கத்துக்காராருன்னு நினைப்போம். தஞ்சாவூர் கோஷ்டி தான் இருப்பாரு. ஏன்னா அவன் தான் இப்படிலாம் கிண்டல் அடிப்பான். புரியுதா? யதா மானவாக ஆகாச வேஷ்டயசிந்தி சர்மவத். எந்த மனிதர்கள் எப்பொழுது இந்த ஆகாசத்தை சுருட்டி வைப்பது போல சுருட்டுகிறார்களோ ததா, அப்படி சுருட்டினால் அப்போது என்னவாகும்? தேவம் அவிஜ்ஞாய, தேவம் ஞாத்வா தேவம் ஞாத்வா தேவம் ஞாத்வா ஒரு 10-100 தடவை சொல்லிச்சு. இப்போ சொல்றது என்ன கோபம் இருந்தால் இப்படி சொல்லியிருப்ப. தேவம் தேவம் அவிஜ்ஞாய, நீ ஈஸ்வரனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாம், பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாம். ஓகே, ஞானத்தினால இல்லை பக்தினால்தான் மோட்சம். அப்படிலாம் நீ பாயை சுருட்டுற மாதிரி இந்த உலகத்தை சுருட்டினா, ஆகாசத்தை சுருட்டினா உனக்கு பக்தினாலேயே மோட்சம். அறிவு வேண்டாம், ஈஸ்வர அறிவு வேண்டாம். கலியுகத்திலே ஞானம் மிக கடினம். கலியுகத்தில் மாத்திரம் இல்லை, கிருத்தயுகத்திலையும் கடினம். புரியுதா? எல்லா யுகத்திலையும் கடினம். கொஞ்சம் பேர் தான் இருப்பான் வேதாந்தத்துக்கு. கிருத்த யுகத்திலையும் கூட புரியுதா? நாட் ஃபார் ஓப்பன் டு ஆல்.
இந்த வேதாந்தம். கொஞ்ச நாள் அப்படியே வேதாந்தம் நடந்துட்டு வந்தால் ஃபில்டர் ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கம்ப்ரஸ்ட் ஆகிடும், நேச்சுரலாக ஆகிடும். அது அத்தனை கஷ்டமாக இருக்குது அதில் உள்ள, புரியுதா? அப்படியே கொஞ்சம் வெளியில் போய்ட்டுன்னு வச்சுக்கோ வேத பூர்வத்துக்கு, அப்படியே ஜனங்களை மெதுவாக சேர்த்துடலாம். எப்படியே அதுதான் ரெண்டுத்தையும் இப்படி இப்படி போட்டு போட்டு காட்டுறேன் பாரு. இதுக்கு போனால் 1000 பேர் வரான், சே இது கூப்பிட்டா 50 பேர் தான் வரான். புரியுதா? இதுதான் ரகசியம், புரியுதா? அதனால் எல்லா காலத்தையும் அப்படி தான் இருக்கும். இது ததா தேவ அவிஜ்ஞாய, வேதாந்த அறிவு வேண்டாம், பிரம்ம அறிவு வேண்டாம், ஈஸ்வரனை பற்றி அறிவு வேண்டாம். பகவான் எப்படிப்பட்டாரோ அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது நாமே. நான் யார் அல்பஜன், நான் அந்த சர்வஜனை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். அவிஜ்ஞாய துக்கஸ்ய அந்தஹ பவிஷ்யதி, உனக்கு துக்கம் கிடையாது, சம்சாரத்திலிருந்து விடுதலை விடுதலை. ஈஸ்வர ஞானம் இல்லாமல் உனக்கு சம்சாரம் நீங்காது என்று அறுதிட்டு நெகட்டிவாக சொல்கிறார். அதை போட்டு உடச்சிடாமல் எடுத்துகிட்டு வா இங்கே அப்படி சொல்லுவான். அதனுடைய அர்த்தம் என்ன, போட்டு உடச்சி எடுத்துகிட்டு வரது இல்லை, அதுக்கு ஒரு எம்பசைஸ் பண்ணுறதுக்காக உள்ள மந்திரம். ஓகே, அதனால் யக ஏத்து விதுகு அமிர்தாக தே பவந்தி அத இதர துக்கமேவ அபியந்தி சொல்லியிருக்கிறது. இதுதான் வழி, இதை விட்டேன்னா துக்கம்தான் சொல்கிறது. அதனால் அதுக்கு நேராக கோபத்தில் சொல்லியிருக்கிறது. இத்தனை பாட்டு பாடின்னு இருக்குன்னு கொஞ்சமாவது ஏதாவது ஈஸ்வரன் அறிவு வரணும்னு ஏதாவது உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்காது. அப்படிதான் இப்படி சகுண நிர்குணத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. 21வது மந்திரம். தப பிரபாவா தேவ பிரசாதஸ்ச பிரம்மஹ ஸ்வேதாஸ்வதரத வித்வான் அத்யாசரமிப்ய பரமம் பவித்ரம் புரோவாச சம்யக் ரிஷி சங்க சுஷ்டம். ஸ்வேதாஸ்வதர பிரம்ம வித்வான் அபூ. கரெக்ட்ஸில் இந்த உபநிஷத்தோட பேருக்கு வந்தாச்சு. ஸ்வேதாஸ்வதர மகரிஷி. ஸ்வேதம் அஸ்வம், அஸ்வம்னா குதிரை, ஸ்வேதன வெள்ளை குதிரை, தர சூப்பர் லிக். அப்போ சுத்த சத்துவம் அர்த்தம். இந்த பேரை லிட்ரலி நேம் என்னன்னா சுத்த சத்துவம். இதில் சில பேருக்கு வந்து கோட்டீஸ்வரன் பேர் வச்சிருப்பான், ஆனால் பிச்சைக்காரன் இருப்பான். தாமரை மணாளன், தாமரை கண்ணன், அவர் நொல்ல கண்ணனாக இருப்பார், புரியுதா? இப்படிலாம் இருக்கும். ஆனால் இவங்க அப்பா அப்பா வச்சவர் கரெக்டாக இருக்குது. ஸ்வேதாஸ்வர புரிஞ்சுன்னா சுத்த சத்துவத்தில் மகரிஷியாக இருந்திருக்காரு, ரைட் பர்சன், புரியுதா? அதில் ஸ்வேதாஸ்வதர மகரிஷி பிரம்மஜானி கூறுகிறார். அகம்பேத ஏற்கனவே கூறிட்டார். ஓகே, இங்கே திருப்பி கூறுகிறார். அகம்பேத இதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத் தம்பேவ விதித்வா அதிமிருத்யுமேதி நாமிய பந்தாக வித்யதே அயனாய. 3:8 3வது அத்தியாயம் 8வது மந்திரம். தமசப்பரஸ்தாத் ஆதித்யவர்ணம் மகாந்தம் புருஷம் ஏதம் அகம் வேத. டிக்ளேர் பண்ணுறது, சும்மா இல்லை, நான் சொல்கிறேன், நான் கண்டுபிடித்து விட்டேன் அப்படி சொல்கிறேன். ஓகே, நான் அறிந்து கொண்டது அஜ்ஞானத்துக்கும் மாயைக்கும் அப்பாற்பட்ட சொப்பிரகாச சைத்தன்யமாகிய எல்லையற்ற எங்கும் வியாபித்துள்ள பிரம்மத்தை கண்டறிந்து விட்டேன். அகம் வேத, அகம் ஜானாமி. இது ஏதம் வெரி குரூஷியல் வேர்டு. ஏதம் ஆத்மானம், ஐ நோ ஐ எம் பிரம்மன். ஏதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ நோ ஐ எம் பிரம்மன். நான் அறிந்து கொண்டேன் நான் பிரம்மன் என்று. 20 வருஷம் படிச்சுட்டு நான் அறிந்து கொண்டேன், நான் இன்னும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படி சொன்னேன். அப்படி இருக்கும். அது சொல்லிக் கொடுத்த டீச்சருக்கு தான் அப்படி இருக்கும். சொல்ல சாஸ்திரத்தை அப்படி இருக்கும் இல்லையா? கொஞ்சமாவது சொல்லும் போது இது சும்மா சரீரம் கஷ்டப்படுறது சாமி, நான் ரொம்ப கரெக்டாக தான் இருக்கேன் அப்படியாவது சொல்லணும். இனிமேல் டெக்னிக்கலாவது சொல்லணும். அதனால் என்னுடைய துக்கத்தை நான் ஆப்ஜெக்டிவாக கூறுகிறேன் சுவாமி. டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுவேன் இனிமேல். புரியுது?
நான் கண்டுகொண்டேன் அப்படின்றார், டிக்ளேர் பண்றார். இதெல்லாம் நம்பிக்கை ஊட்டுற மந்திரம் இதெல்லாம். ஓகே, ஓ அப்போ நம்ம சரியான பாதையில் தான். யாரோ ஒருத்தன் போயிருக்கான், சரி போறானா போயிருக்கானா பாடுறான், யாரோ அவன் கேட்டான் அர்ஜுனன், சரி இதெல்லாம் சொல்றியா யாராவது இருக்கானா அப்படி கேட்க. டவுட் மேலே டவுட்டு, வெரி வெரி புத்திசாலி அவன், புரியுதா? அதனால ஸோ ஐ நோ, இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் கூட எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாருங்களேன். இல்லை தம் விதித்வா ஏவ அதிமிருத்யும் ஏதி, பிரம்மத்தை அறிவதனால் மட்டுமே பிறப்பு இறப்பு என்ற சம்சாரத்திலிருந்து விடுபட முடியும். அந்நிய பந்தாக அயனாய ந வித்யதே, அயனாய இறுதி லட்சியமாகிய மோட்ச புருஷார்த்தத்துக்கு வேறு எந்த மார்க்கமும் இல்லை. அகம் வேத ஜானாமி, யாரு? அகம் ஸ்வேதாஸ்வதரக பிரம்ம வித்வான் அபூத். ஓகே, நான் கூறுகிறேன். ஸ்வேதாஸ்வதர மகரிஷி அவர் சொல்றாரு, வேதகால மகரிஷி என்ன சொல்றாரு? ஸ்வேதாஸ்வதர மகரிஷி பிரம்ம வித்வான் பிரம்மஜானி எப்படி ஆனானா? சரி சுவாமி இதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எப்படி அந்த ஒரு விஷயத்தை எப்படி அடைஞ்சிங்க, எப்படி ஆனுங்க? இல்லை எம்ஜிஆர் வந்து கேட்டார், நீ எப்படியா கோட்டீஸ்வரனுங்க? கச்சோக்கி கிட்ட ரைட் டைம் அட் ரைட் பிளேஸ். நம்ம எப்படி ராங் டைம் ராங் பிளேஸ். எல்லாமே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் பண்ணுறோம், ஒரு 10 நிமிஷம். அது அந்த டயத்தில் அந்த விஷயம் பண்ணியிருந்தா சக்ஸஸ் ஆகிருக்கும். எல்லாம் பண்ணிவிட்டு அது ரெட்டு கலர் இருக்கும்போது ஒரு அடி அடிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அந்த நேரத்தை அப்படின்னு இது கொஞ்சம் காஞ்சிவிடும். டமால் 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 ஃபுல் ஃபோர்ஸ். அந்த ரைட் டைம் அப்படி கிளிப் பண்ணும்போது அப்படி 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 காட்டணும் ஃபோட்டோவில், புரியுதா? மீதெல்லாம் மக்கு மாதிரி இப்படி நடந்து போதுங்க. அந்த அலர்ட்னஸ் இருக்கணும். ஃபோட்டோ எப்படி இருப்பான், எவன் எங்கே இருக்கான்னு இப்படி பார்த்துட்டே போனோம், புரியுதா? எந்த ஃபோட்டோ அவர் மூஞ்சி இப்படி காட்டின மூஞ்சி இருக்காது பாரு. அலர்ட் மனுஷன், புரியுதா? அந்த எல்லா இடத்துலையும் சுறுசுறுப்பாக இருக்க ஒரே ஆளு ஒரு ஒருத்தர் தான். டயர்ட் ஆகிடுறான் என்ன, அது அலர்ட்னஸ். அப்போ நீங்கள் எப்படி எப்படி சுவாமி இப்படி வர்றீங்க? அப்போ ஸ்வேதா உபநிஷத்தை சொல்கிறது, நீ எப்படியா இப்படிலாம் வேத கால சுத்த சத்துவம், நாங்களும் தான் காலையில் எழுந்துக்கிறோம், என்னென்னோ சொல்கிறார், அவர் என்னென்னோ சொல்கிறார், அந்த மந்திர தாயத்தை எல்லாம் தான் கட்டுறோம் நாங்கள். சுத்த சத்துவம் மந்திரம் வரமாட்டுறத எப்படி தான் நீ பண்ண அப்படி சொல்ல அப்படின்னு சொல்கிறார். சொல்கிறேன் கேளு, உங்கள் குருநாதர் கொடுத்தார ஜீவ யாத்திரையா, அதை நான் ஃபாலோ பண்ணினேன் அப்படின்றார். தப பிரபாவத், தப பிரபாவத் த கிரேட்டஸ்ட் தபஸ் பண்ணினாராம். ஓகே, என்ன தபஸ் பண்ணினாரு? தபஸ் பண்ண ஒத்த காலில் நின்றுட்டு அப்படியே இருந்தார். இல்லை, சில பேர் இப்படி இப்படி நின்றுப்பான், இப்படியே தபஸ். அப்படியே இதெல்லாம் பாவம், பிராரத்த பாவம். இங்கே தபஸ்னா கர்மயோகம், உபாசன யோகம், ஞான யோகம், தபஸ், புரியுதா? சுவாத்தியாய சுத்த சத்துவத்தை ஞானத்தை அடைந்தார். எப்படி அடைந்தார்? சிரவண மனன நிதித்தியாசனம், அதுக்கு முன்னாடி உபாசனம் பண்ணார், அதுக்கு முன்னாடி கர்மயோகம் பண்ணார், அவ்வளோதான். இது தபஸ் பண்ணினார். தபஸ்ன்றதுல ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு பேர் தபஸ், விட்டு விட்டு பண்றதுக்கு பேர் அதபஸ். தொடர்ச்சியா பண்ணணும். தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ தபோ பிரம்மேதி சதபோ தப்யதே சதபஸ்தப்த்வா. தபஸ்னா வேற ஏதாச்சும் நினைச்சக்கூடாது. அதே இது தபஸ்னா நீ தப்பு தப்பா புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு தான் உபநிஷத் சொல்றது, பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தபஸ். அகால அந்த ராவணேஸ்வரம் பண்ணின தபஸோட அதிகம். சாப்பிட்டுட்டு எவனாவது கிளாஸ் கேட்பானா? ராத்திரி ராத்திரி நம்ம கிளாஸ் எடுப்போம் கேம்ப்ல சாப்பிட்டுட்டு. அப்ப நம்ம நடுவில் எங்கேயாவது சொருகின்னு இருந்தா கூட பிரச்சனை இருக்காது, தெரியாது. இப்ப பகல் வேற, அந்த பகல்ல வேற சுத்தி லைட் வேற போட்டிருக்கா, ஃபோக்கஸ் லைட் வேற போட்டிருக்கா. நீ எங்க இருந்தாலும் அது பிரைட்டா இருக்கிறதுக்காக, புரியுதுல? அதனால வேதாந்த தபஸ்ன்றது சாதன சதுஷ்டிய சம்பத்தி பிளஸ் சிரவண மனன நிதித்தியாசனம், அவ்வளவுதான். ஓகே, உபாசனா டு நிதித்தியாசனம் தபஸ். ஓகே, அப்போ சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் அண்டு கர்மயோகம், அந்த பக்கம் போனீங்கன்னா உபாசனா உபாசனா மெடிடேஷன். இந்த பக்கம் சிரவண மனனம் போயிட்டு மெடிடேஷன், அவ்வளோதான். ரெண்டே மெடிடேஷன் எண்டு முடிஞ்சு போச்சு. தபஸ் ரெண்டு டைப் மெடிடேஷன் பண்ணும், அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணும், அவ்வளோதான்.
2 மெடிடேஷன், அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன், அவ்வளோதான். இதுக்கு பேர் தபஸ். ஸ்வேதாஸ்வதர பிரம்ம வித்வான் தப பிரபாவத்து. சரி, அவருடைய முயற்சி சொல்லிட்டாங்க, பிரயத்தனம். அது மாத்திரம் போகாது. ஒரு மனுஷனுடைய பிரயத்தனம் எக்ஸசைஸ் போகாது, போய் இன்னொரு ஆளுடைய கிரேஸ் இருக்கணும், புரியுதா? அதனால் எனி சக்ஸஸ் எஃபர்ட் ப்ளஸ் கிரேஸ் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். புரியுதா? அதனால் ஜீவ பிரயத்தனமோ ஈஸ்வர அருளும் 2 என்னைக்கு ஒன்றா சேர்றதோ சக்ஸஸ். அதனுடைய மொத்த சக்ஸஸ் மகாநாராயண சுவாமி ஆலயம். அதில் எஃபர்ட் இருக்கிறது, பகவானுடைய கிருப்பை இருக்கிறது, பிரசாதம். 2 சேர்ந்ததுனால தான் 50 நாளில் முடிச்சுன்னு சொன்னால் நீ மாத்திரம் முடிச்சுடல, அங்கே இன்னொரு ஆள் இருக்கார். 2 சேர்ந்ததுனால முடிஞ்சிருக்கு. 2 அது வெரி ரேர், அபூர்வம். ஓகே, ஒன்று இதில் குறைஞ்சி போயிடும், இல்லாட்டி அதில் குறைஞ்சி போயிடும், அப்படிதான் ஏதோ ஒன்றுத்தில் இதுவாகிடும். 2 ஈக்குவல் ஃபோர்ஸும் வந்ததுன்னா டக்குன்னு எதை வேணால் சாதிச்சணும், எதை வேணால் சாதிக்கலான்றதான் இந்த மகாநாராயண சுவாமியுடைய இது. அப்போது நம்ம சித்ரா பௌர்ணமி வச்சுட்டு இதை பண்ணணும். நம்ம இப்போது கொஞ்சம் லாங் டைம் தான் வச்சுருக்கோம், 2025, 2037, புரியுதா? லாங் டேர்ம்ஸும் வச்சுருக்கோம். ஓகே, அந்த டயத்தில் எப்படி 7 நாளுக்கு முன்னாடியே கோயிலை முடிச்சிட்டோமோ, நீங்கள் 25லேயே முடிச்சுடலாம், இல்லாட்டி 37 முடிச்சுடணும், கும்பாபிஷேகம் பண்ணிடணும், புரியுதா? அதனால் அப்போ யாரெல்லாம் இருப்போமோ இருக்க மாட்டோமோ, நடுவில் பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ தெரியாது. ஆனால் ஒருத்தர் அத்தியக்ஷா, ஈஸ்வரன் பார்த்துட்டு எவெல்லாம் ட்ராவல் பண்ணி கரெக்டாக வந்திருக்கான் அப்படின்னு. ஓகே, அதனால் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து சொல்கிறது தேவ பிரசாதஸ்ச, தேவ பிரதாசச்ச, ஈஸ்வருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கணுமோய். ஓகே, அப்போ பிரயத்தனம் பிரசாதம், பிரயத்தனம் பிரசாதம் 2 இருந்துன்னா இவர் சக்சஸ். தப பிரபாவத்து அண்டு தேவ பிரசாதஸ்ச ஜீவயாத்ரா. புரியுதா? அப்போ ஜீவயாத்ரா அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதில்ல? இப்போ ஜீவயாத்திரா கனெக்ஷன் புரியுதில்ல? தபஸ் சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி ஃபார்மேட் புரியுதில்ல? இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணு. சிஸ்டம் கொடுத்தாச்சுன்னா போய் உக்காந்து என்ன பண்ணணுமோ அதை அப்படியே பண்ணிகிட்டே இருக்கு. நடுவில் உன் புத்தியில் குறுக்கால விடக்கூடாது. அதுதான் யோசிச்சு இப்படிலாம் பிரமாணத்தை சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நடுவில் இப்படி வந்தா என்ன, அப்படி வந்தா என்ன, டைம் வேஸ்ட்டு, புரியுதா? அதனால் உனது முயற்சியும் இறைவனது அருளும் சேர்ந்து விட்டால் வெற்றி என்பது நிச்சயமாக்கப்பட்டு விட்டது, புரியுதா? அப்போ முயற்சியும் அருளும் சேர்ந்தது பேர், அதுக்கு பேர் முயற்சி, வெற்றி, புரியுதா? அதனால் என்ன, இப்படி கஷ்டப்பட்டு உருண்டு பரண்டு ஜீவ யாத்திரெல்லாம் பண்ணி எப்படியோ நான் ஞானத்தை அடைஞ்சுட்டேன் அப்படின்னா நீ சும்மா இருக்கக்கூடாதப்பா, அது எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லு. ஏன்னா இது உன்னோடையே நின்றுடக்கூடாது, ஒரு அட்லீஸ்ட் இன்னொருத்தனுக்காவது சொல்லணும் நீ வாய் திறந்து. அதுதான் சொல்கிறேன் சாமி, எனக்கு வரலாம் கட்டி போட்டு புரியுதா? அது சொல்லு, பரவாயில்ல, கேட்கறதுக்கு ஆள் வந்துட்டானா அவன் எப்படியாவது முட்டி மோதிட்டு அவன் பாஸ் ஆகிடுவான், திருவிடை மருத்துவக்கார் மாதிரி, புரியுதா? அதனால நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த ஞானத்தை, அந்த பரம்பரையை டார்ச்சை கொண்டு போய் கொடுக்கணும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் டார்ச், அங்கேருந்து ஆதி குருலேருந்து இருக்கு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இது போகும் இந்த இது, புரியுதா? அதனால் இது சம்பிரதாயம், பரம்பரா. முதல்ல நான் சென்னையில் பரம்பராவில் தான் கிளாஸ் எடுத்தேன், புரியுதா? பரம்பரான ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதனால் பரம்பரா வெரி இம்பார்ட்டன்ட், புரியுதா? அதில் பரம்பரையில் வரக்கூடிய குரு சிஷ்யனை பார்த்து நீ போய் படிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெதுவாக கேட்கணும், நீ எங்கே உங்கள் குருநாதர் யார், அவர் குருநாதர் யார், ஒரு 3 குருநாதர் கேட்கணும். அப்படி உங்கள் குரு, பரமகுரு, அப்புறம் பரமார்த்த குரு யாருன்னு கேட்டுட்டு அப்புறம் சரி நான் அப்புறம் வரேன் அப்படி சொல்லிட்டு வந்துடணும், புரியுதுல? அந்த பரம்பரை ஞானம், அப்போது சமயக் ஞானம் நமக்கு கிடைக்கும். அதனால் சிரவணம் பண்ணின குரு கிட்ட கேட்கறது ஃபார் குட். ஸ்ரோத்ரிய குரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரம்மனிஷ்ட குரு கிடச்சுன்னா அது ரொம்ப ரேர், புரியுதா? இவர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப சுத்தமானவர். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட 2 சேர்ந்தவர். இப்படி அமையிறது வெரி ரேரஸ்ட் குரு ஸ்வேதாஸ்வர மகரிஷி. அத்த ஞான அனந்தரம்
ஸ்வேதாஸ்வதர புரோவாச்ச. அவர் சொல்றாரு பிரம்மம் பவித்ரம். ஏன்னா எப்படிப்பட்டவர் இவரு? உத்தம குரு இவர். இப்படிதான் அவர் சொல்றதை கேட்கணும். அவர் என்ன சொல்றாரு? பரமம் பவித்ரம் ஞானம். இந்த ஞானம் இருக்க, நான் சொன்ன ஞானம் உண்மையிலே கேளுங்க, தி கிரேட்டஸ்ட் புனிதம். ஓகே, அது செக்ரெட், வெரி வெரி செக்ரெட், கிரேட்டஸ்ட் செக்ரெட். இந்த ஞானம் மேலான உயர்ந்த புனிதத்துவம் வாய்ந்தது இந்த ஞானம். சம்யக் புரோவாச்ச. அந்த ஆச்சாரியர் தெளிவான ஆச்சாரியர். ஓகே, அவர் இப்போ சொன்னதெல்லாம் கடப்படான்னு இல்லை பாரு. அவர் ரொம்ப சிம்பிளாக, இன்னும் இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறாரு மாதிரி இருக்கும் நமக்கு. இப்படிதான் எளிமையாக சொல்லிட்டு வந்திருக்காரு. ஒரு மந்திரமும் பார்த்தீங்கன்னா நீனே திருப்பி அந்த புக்கை படித்தா உனக்கு புரியும், டக்கு டக்குன்னு புரியும். சமஸ்கிருதமே தெரிய வேண்டாம், அப்படியே படிக்கும் போதே புரியும். அந்த மாதிரி நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு. ஏன்னா இவர் 100% சாதன சதுஷ்டி உடையவர். ஸ்வேதா வெரி ரேர் டீச்சரு. எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னா ருஷி சங்க சுஷ்டம். ருஷி சங்க சுஷ்டம், பரம்பரையில் வந்துருக்க ரிஷி வழி வந்த அந்த பரம்பரை ஞானம் சுஷ்டம் மேலானது கொடுத்துருக்காரு. சரி, அவர் யாருக்கு சொல்றாரு இந்த ஞானத்தை? அது முக்கியம். யாருக்கு சொல்றாருன்னா நம்மளுக்கு தான். அத்தியாசிரமிப்யா. அத்தியாஸ்மரிப்யாகன்னா என்ன அர்த்தம்? சன்னியாசினா. இப்போ நாம் என்ன விட்டுருக்கோம்? குழந்தை குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா விதமான சுக துக்கங்களை விட்டுட்டு அகால நேரத்தில் இந்த கிளாஸ் கேட்டுருக்குமா? இதெல்லாம் இந்த சன்னியாசி தான். பற்றற்ற நிலை. இந்த நேரத்தில் நம்ம டிவியில் இதில் பார்த்துருக்கலாம், பல விதமான கதைகள் பார்த்துக்கலாம். சண்டே ஏன் ஒய்யாரமாக என்னென்னோ இருக்கிறது. திடீர்னு புது 40 100 200 சேனல் இருக்குது. இப்படிதான் நீ அப்படியே வரிசையாக ஒரு சேனலாக பண்ணால் ஜூன் 21 மாதிரி சூரிய உதயம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். புரியுது? ஏதாவது பேசணுன்னா அடுத்த சேனல் பண்ணலாம். அப்புறம் இந்த சேனலுக்கு இந்த பாட்டு கேட்டுட்டு அப்புறம் இங்கே பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி இப்படி ஒன்று அடுத்த சேனலுக்கு மாற்றிடுவான். அங்கே ஒரு ஆடல் பாடல் இருக்கும். ஆடலுடன் பாடல் கேட்ட 5000 பேர் ஏறில 5000 பேர் சேர்ந்தான் ஆடல் பாடல். என்னடா ப்ரோக்ராம் கேடு? ஆடல் பாடல் ஜி அப்படின்னா. ஆடல் பாடலாப்பா, சரி. அதனால ஜுஷ்டம் பரமம் பவித்ரம் ஞானம் புரோவாச்ச அத்தியாசிரமிப்யா. யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா மன கட்டுப்பாடு உடையவர்களுக்கு. ஓகே, இன்டர்னல் சந்நியாசம் வாங்கினவர்களுக்கு. ஓகே, மனதில் வேற எந்த விதமான ஆசை இல்லாதவர்களுக்கு, அந்த மாதிரி இவர்களுக்கு தான் இருக்கு மனசாந்தி. அதனால தான் நம்ம இதில் சோமநாத்தில் உப்பரத்தி படித்தோம்ல, அந்த உப்பரத்தி SV/SSS அடைந்த அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? SV/SSS வரும்போது உபரத்தி டாபிக் வரும்போது கவனமாக படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கும் நம்ம மேட்ச் ஆகிறோமான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஸ்வேதாஸ்வர உபநிஷத்து புரியுதான்னு பார்க்குறோம். புரியுதா? அப்போ ஸ்வேதாஸ்வரம் ஒன்று புரியணும். சப்போஸ் புரியலைன்னா உபரத்துக்கு திருப்பி போகணும். என்ன புரியல, எப்படி புரியாமல் போகும்? அப்போ உபரத்தில் ஏதாவது தகராறான்னு பார்க்கணும். அவர் எங்கேயாவது தப்பாக சொல்லிட்டாரான்னு செக் பண்ணு. அப்படி பண்ணால் உனக்கு ஆட்டோமேட்டிக்கலி வரும் அப்படி சொல்றாரு. சரி, அடுத்த மந்திரம் 22வது மந்திரம். வேதாந்தே பரமம் குஹ்யம் புரா கல்பே பிரச்சோதிதம் ந பிரசாந்தாஸ்ய தாதவ்யம் ந புத்ராய ந சிஷ்யாய வா புனः. ஓகே, பரமம் குஹ்யம் கீதாச்சாரியன் சொல்றதே இவர் சொல்றார். ஓகே, பரமம் பவித்ரம் பரமம் குஹ்யம். அப்ப பரமம் பவித்ரம் இந்த ஞானம் சீக்ரெட் மாத்திரம் இல்ல, இந்த பரமம் குஹ்யம். அப்படியே அப்பட்டமா இந்த விஷயம் புரியும் நமக்கு. இப்போ பரமம் குஹ்யம் மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் புரியுறதோ இல்லையோ, இது நன்னா புரியும் உங்களுக்கு. பரம பவித்திரம் புரியுறதை விட பரமம் குஹ்யம் டெஃபினட்டா புரியும். அனுபவ சித்தம். எத்தனை தடவை நாமும் கூட
கண்ணெல்லாம் மூச்சு பிசைஞ்சி கண்ணெல்லாம் கேட்குறோம், அப்பயும் அது ரகசியமாகவே இருக்கு. புரியுதுல்ல? அப்படிதான் இருக்கும் அது. புரியுதா? அது கரெக்டாக ஞாபகம் வரும்போது தான் ஓப்பன் ஆகும். அதனால் அன்ஃபோல்டு வேதா அப்படி இருந்தால் கூட நமக்கு ஃபோல்டாக தான் இருக்கும். புரியுதா? அதனால் அதுக்குன்னு ஒரு தினசாக வந்தால் தான் அது வந்து ஓப்பன் ஆகும். சரியா? சரி, பாஸ்வேர்டு கிடைச்சா தான் அது ஓப்பன் ஆகும். பாஸ்வேர்டு மறந்துட்டேன்னு வச்சுக்கோ, திருப்பி ஆரம்பத்துலேருந்து அதை போட்டு போட்டு பார்க்கணும். எதையாவது ஒன்று ஒன்று பார்த்து போட்டுக்கணும். இல்லை நிறைய பாஸ்வேர்டு மைண்டில் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடும், நம்பது எதுன்னு தெரியாது. விவகாரம் நிறைய உள்ளவனுக்கு அது பிரச்சனை. அது பரம ரகசியம். அந்த பரம ரகசியமாக இருக்க பரம பவித்திரம் பரம குக்கியம் கிஞ்சித்து சந்தேகம் கிடையாது. வேதாந்த பிரச்சோதிதம் உக்தம். வேதாந்த ஞானம் ரகசியம். ஆச்சரியவத்து குச்சலாக. இதை சொல்றவன் ஆச்சரியம், கேட்கிறவன் ஆச்சரியம், கேட்டும் புரியாத இருக்கிறது ஆச்சரியமா ஆச்சரியம். அப்படி கீதாச்சாரியன்னு இங்கேருந்து தான் எடுத்துட்டு இருக்கா. புரியுதா? எல்லாம் இந்த ஞானம் வேதாந்த ஞானம் சுப்ரீம். ஓகே, அது எப்படிப்பட்டது? எவ்வளோ காலத்துக்கு முந்தினது? புறாகல்பே, புராதனமானது அது. புரியுதா? இந்த ஏவம் பரம்பரா புரோக்தம் அப்படின்றார் கிருஷ்ணர். ஏவம் பரம்பரா, இது வந்து பரம்பரை பரம்பரையாக வந்திருக்குப்பா இந்த ஞானம். அர்ஜுனா உனக்கு இப்போ சொல்லுகிறேன். அப்போது இந்த பரம்பரையில் நம்ம வந்திருக்கோம் பாருங்க, இது ஒன்றே போகிற உன்ன நிஜமாக தான் சொல்கிறேன். எத்தனை ஒரு பொக்கிஷன் நமக்கு கிடைச்சிருக்கிறது, ஆனந்தம் இது. இது ஒரு விஷயத்தை நம்மளால் யூஸ் பண்ண முடியலன்னா கூட அது கிடைச்சிருக்குல்ல. இப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பையன் வந்து லோக்கலில் கார்பரேஷன் ஸ்கூலில் படித்த பையன் போய் ஆக்ஸ்போர்ட்டில் போய் நின்னா ஃபெயில் வாங்கினா கூட பரவாயில்ல. ஆக்ஸ்போர்ட்ரா ஆக்ஸ்போர்ட்டு புரியுதுல? அந்த மாதிரி இந்த பெரிய யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம். பரம்பரை பரம்பரையாக படிக்கிறோம். பிரம்மாஜி படித்ததில் பிரம்மாஜி நம்முடைய முன்னாள் ஸ்டூடெண்ட் யார்? பிரம்மாஜி, ஆஸ்வலாயினர், ஸ்வேதாஸ்வர, எல்லாரும் நமக்கு முன்னாடி உள்ளவர். அவங்களுடைய ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. என்ன கிரேட். புரியுதா? ஏதோ ஒரு ஓரமாக இருந்தால் கூட போறவையா. அதனால சந்தோஷப்படு, துக்கப்படாத, இதை வச்சு துக்கப்படாத. புறாகல்பே, பூர்வ சிருஷ்டி அனாதி. இந்த முன்னாடி சிருஷ்டி இல்லாத கூட இதுதான், இந்த ஞானம் தான் இருந்தது. பரம்பரா புரோக்தம் வேதா அனாதி. ஏன்னா வேதம் அபௌருஷ்ய பிரமாணம். அர்ஜுனா இதந்தே நாதபஸ்காய நா பக்தாய கதாச்சன நச்சா சுஸ்ருஷ்வ வாச்சியம் நச்ச மாம் யோப்ய சூயதி. அர்ஜுனா உனக்கு நீ நல்லவன், பாபத்தை நீக்கினவன், தூக்கத்தை வென்றவன், குடாகேஷன் நீ. அதனால நான் உனக்கு கூறுகிறேன். புரியுதா? அதனால தான் உனக்கு சொன்னேன். நீ குடாகேஷனாக இருந்தனால உனக்கு நான் கூறுகிறேன். புரியுதா? ஆனால் இந்த நீ தெரிஞ்சின்ற விஷயத்த இந்த மாதிரி இல்லாதவர்களுக்கும் சொல்லாதே அப்படின்னு சொல்ல. தவம் இல்லாதவர்களுக்கு சொல்லாதே அர்ஜுனா, பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாத அர்ஜுனா, கேட்க விரும்பாதவனுக்கு சொல்லாத அர்ஜுனா, ஈஸ்வரன்கிட்ட என்கிட்டயே குறை கண்டு போகிறவனுக்கு சொல்லாதே அர்ஜுனா. பகவத்கீதை மூடி வச்சிட வேண்டியதான் சொல்ல. ஒன்னாவது உருப்புற கொஞ்சம் பரவாயில்லப்பா, கொஞ்சம் தெரிஞ்சா கூட பரவாயில்ல சொல்லு அப்படின்னு புரியுறதுல 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு பகவான் கிருஷ்ணர். அதெல்லாம் எங்க திருடப்படுதுன்னா இங்க சொல்றாரு. ஓகே, நச்சமாம் யக அப்பிய சூயதி. ஓகே, உபனிஷத்து பிரமாணம். உபனிஷத்து சொல்றது அப்பிரசாந்தாய ந தாத்தவ்யம். ஓகே, இதுல பிரசாந்தமான மனசு உடையவனுக்கு தான் வேதாந்தம், கொதிச்சின்றிருக்கவனுக்கு ந வேதாந்தம். புரியுறதுல? அது சொல்றாரு, நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்சா பாவயத சாந்திஹி அசாந்தஸ்ய குதः சுகம். பியூட்டிஃபுல். அயுக்தஸ்ய புத்தி நாஸ்தி. அயுக்தஸ்ய மனசு அடங்காதவனுக்கு புத்தி நாஸ்தி. சொத்துன்னு அப்படியே அந்த இது இருக்குல்ல, இந்த வெந்நீர் நீரோட்டம், என்ன வெந்நீர் இது கொதிச்சுன்னு இருக்குமே அந்த இதில்
தாவா இல்லை, இந்த எரிமலை நம்ம ஒரு இதுக்கு பத்ரிநாத்துக்கு கூட்டிகிட்டு போனோம்ல உங்களுக்கு, தப்த குந்தம், தப்த குந்தம் மாதிரி நீ கொதிச்சுட்டு இருந்தனா புத்தி நாஸ்தி. அயுக்தஸ்ய புத்தி நாஸ்தி, அயுக்தஸ்ய பாவனா நாஸ்தி. அவனுக்கு ஈஸ்வரனை பற்றி பாவனை கொண்டு வரது ரொம்ப கஷ்டன்றார். அபாவயத்தை சாந்திக்கு நான் எப்போ உனக்கு பாவனை ஈஸ்வர பாவனை இல்லையோ உனக்கு சாந்தி கிடையாது. அசாந்திசிய குத சுகம், உனக்கு எப்படி சுகம் கிடைக்கும் அப்படின்னார். இது எங்க இருந்து எடுத்துட்டார் இவரு? இங்க எடுத்துட்டார். அப்பிரசாந்தஸ்ய ந தாத்தவ்யம் அப்படி சொல்றாரு. அப்பிரசாந்தஸ்ய ந தாத்தவ்யம் அப்படி சொல்றாரு. அதாவது சாதன சதுஷ்டியம் இல்லாதவனுக்கு இந்த ஞானம் எப்படி உண்டாகும் ஓய் அப்படி சொல்றாரு. அதனால என்ன வேணும்? பக்தி ஸ்ரத்தா இருந்தா ஞானம் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? அபுத்திராய ந தாத்தவ்யம். ஓகே, அபுத்திராய அப்படின்னா அப்பா அம்மா மேல ரெவரன்ஸ் இருக்கணும், பக்தி இருக்கணும். புரியுதா? அப்பா அம்மா பேரண்ட் மேல ரெவரன்ஸ் இல்லாத பயலுக்கு வேதாந்தம் புரியாது அப்படின்ட்டு உபநிஷம். இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் அதெல்லாம் பிரமாணம் இங்கே வருது. அதனால பேரண்ட் உன் பேரண்ட் எப்படி இருக்காங்க அதெல்லாம் இல்லை. நீ பேரண்ட் பெற்றோர் மேல எப்படி வச்சிருக்க? பக்தி இம்பார்ட்டன்ட். பக்தி புரியுது? அம்மா அப்பா மேல பக்தியோடு இருக்கணும். ஓகே, புத்ரா ரெப்ரசன்ட்டு தந்தை தனையனுடைய உறவு. அப்போ இது இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பா அம்மா அப்பாவே சொல்லிட்டு வந்ததுனால அந்த காலத்தில் அப்பா மேலே ரெஸ்பெக்ட் இருக்கணும். நம்ம அப்பா தானே பாப்பா நான் அப்புறம் சாயந்தரம் சொல்லுப்பா எனக்கு அப்படிலாம் அதிகி தேவோ அப்படி சொன்னோம், பகவாகா அப்படின்னு சொன்னோம், அப்படி சொன்னோம். அவரும் சரி நம்ம குழந்தை பாவம் சின்ன பையனாக இருக்கான், பால்வடியும் குழந்தையா இருக்கு, சரி நான் உட்கார்றா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அவரு திருப்பி திருப்பி அனுப்புறேன், திருப்பி போய் படுறா பண்ணுடா அப்படின்னு. அப்புறம் அவன் சொன்னான், அது கடைசியாக வந்து சொல்றான்ல ஆனந்த், அவன் ஆனந்தம் அடைஞ்சானோ இவருக்கு ஒரே ஆனந்தம் ஆயிட்டாரு. தான் பையன் தான் சிஷ்யன் எல்லாம் எப்படி இருக்கும் ரெண்டும் சேர்ந்து அப்படியே அவர் ஆனந்தமா மூச்சாகி கீழே வந்துட்டாரு. அதனால இதெல்லாம் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ. சரி, அம்மா அப்பா கும்பிட சொல்லி கொடுக்குற ஒரு கல்ச்சர் பாரத கல்ச்சர், இந்து கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அம்மா அப்பா வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதனால ஸோ அது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இது அப்புத்திராய ந தாத்தவ்யம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? ஆசிஷ்யாய ந தாத்தவ்யம். சிஷ்யனா இல்லைன்னா அவனுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. இதில் பெஸ்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது கொஞ்சம் எப்படியாவது பண்ணி ஒரு பாவனை மாதிரி எப்படியாவது ரெடி பண்ணலாம். சிஷ்யனுக்கு இல்லாதவனுக்கு இந்த ஞானம் சம்பவிக்காது. உபநிஷத்து பிரமாணம். சிஷ்யனா உள்ளவனுக்கு தான் இது வந்து சாத்தியமாகும். புரியுதா? அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த யோக சாந்தி ஆரம்பிக்கிற கிளாஸில் சொன்னது. இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை இப்போ வந்து ஸ்வேதாஸ்வர உபநிஷத்தில் நான் அப்போ படிக்கலை. புரியுதா? ஒரு யுகத்தில் ஒரு மாதிரி சொன்னேன் நான், அதெல்லாம் சத்தியமாயின்னு இருக்கு. புரியுதா? டே குரு கிடச்சிடுவாருடா, சிஷ்யனாகிறது தான் கஷ்டம் அப்படின்னா. ஏன்னா சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் இருக்க என்னது? பக்தி ஸ்ரத்தா. குருவுக்கு என்ன இருக்கணும்? குருவுக்கு 2 போட்டிருக்காங்க, லவ் அண்ட் கம்பேஷன். கருணை இருக்கணும். அவன் எத்தனை தடவை கோச்சுன்னு போனா கூட திருப்பி வந்தானா உட்காரப்பா வரமாண்டா, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் அப்படி சொன்னா இன்னொரு தடவை வருவான், இருக்கிற சிச்சுன்னு போடுவான். இது வேற யார் இல்லைன்னா பிடிச்சி வச்சுட்டு அவனை ஒரு காலில் பிடிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணர். இல்லை ஒரு கட்டவரில் அமுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை ஐ திங்க் ஸோ. ரொம்ப கஷ்டம் சிஷ்யம் கிடைக்கிறதே கஷ்டம். ரொம்ப திட்டிட கூடாது. அப்படிதான் அப்படியே சரிடாப்பா சரி. அதனால சிஷ்யனாகிறது கஷ்டம். குருவுக்கு கருணை அன்பு இருக்கும். புரியுதா? அன்பு கருணை இருக்கும். இவெல்லாம் வந்துட்டான் பாரு எனக்கு சிஷ்யன், என் பிராரப்தம்டா, அவரு அஜ்ஞானின்னு அர்த்தம். ஆனந்தம் அப்படி சொல்லிட்டு அவரே அழுதுண்டே பாடுவார்.
ஆனந்தமாக இருக்கணும்னா உபனிஷத்து சொல்கிறதுடா, நம்ம 2 பேரும் இப்படி சேர்ந்து கஷ்டப்படக்கூடாதுடா தம்பி. அதனால் சிஷ்யனுக்கு பக்தி சிரத்தை இருக்கணும், குருவுக்கு வந்து அன்பு கருணை இருக்கணும். புரியுதா? இதான் ரூல். இது 2 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. செக் பண்ணிட்டா போயிட்டே இருக்கலாம். நம்ம லெவல் போயிட்டு இருக்கோம். 23 முடிவு. 23 தான் சென்னை விட்டு வெளியில் வந்தது இல்லையா? அதனால 23 முடிக்கிறோம். யஸ்ய தேவ பராபக்தி யதா தேவே ததா குரவோ தஸ்யைத கதிதா அர்த்ததாஹம் பிரகாசந்தே மகாத்மனஹ பிரகாசந்தே மகாத்மனஹ இதி. ஓகே, இதில் ஸோ பியூட்டிஃபுல்லாக சிஷ்யனை பாராட்டி சீராட்டி குளிப்பாட்டி முடிக்கிறது. குருநாதர் என்ன பண்ணுறாருன்னா கன்க்ளூஷன் வந்து புத்திராய சிஷ்யாய இந்த ரெப்ரசன்ட் ஆட்டிடியூட். ஓகே, பிரசாந்தாய அது வந்து யோகியத்தை பற்றி சொல்கிறேன். புரியுதா? இப்போ ஆட்டிடியூட் அண்ட் யோகிதா தகுதி 2 இருந்துன்னா இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். அப்போ முதன்மையான தகுதி பக்தி அண்ட் ஸ்ரத்தா. ஓகே, திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த இதில். ஓகே, கைவல்ய உபனிஷத்து ஆரம்பத்தில் சொல்கிறத இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து எண்டில் சொல்கிறது. புரியுதா? கைவல்யம் என்ன சொல்லிச்சு? ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத் அவேகி அப்படி சொல்லிச்சு கைவல்ய உபனிஷத்து. யார் ஒருத்தருக்கு ஆஸ்வலாயனர் கேட்ட பிரம்மாஜி சொல்கிறாரு, இங்கே பாரு, யாருக்கு ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத் ஆவேகி இது வந்து கிடைச்சிடும் உனக்கு, ஷூர். ஓகே, எப்படி இருந்தாலும் உனக்கு கிடைச்சிடும் சொல்றாரு. அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை அறிந்து கொள்றதுக்கு சுலபம். ஸ்ரத்தா பக்தி அப்படின்னா குரு வந்து பக்தி மரியாதையோட நம்பிக்கையோட அணுகணும். மரியாதை இருக்கணும், பக்தி இருக்கணும். பக்தின்றது என்னது? மரியாதை கலந்தது நம்பிக்கை. அப்படின்னா ரெவரன்ஸ் அண்ட் ஃபெய்த் 2 இருக்கணும். ரெவரன்ஸ் இருக்கணும், ஃபெய்த் இருக்கணும், மரியாதை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். இவர் நம்மளை கடை தேத்திடுவார் அப்படி உறுதியான நம்பிக்கை இருக்கணும். உன்னுடைய இன்டலெக்சுவல் வந்து செகண்டரி. இப்போ நான் நினைக்கிற மாதிரி இவர் வருதா? அப்படிலாம் நினைக்கக்கூடாது. புரியுதா? அவர் சொல்கிற மாதிரி என்னால் நடக்க முடியுதா? அப்படி போடணும், இப்படி போட்டுக்கணும். என்ன நம்ம நினைக்கிற மாதிரி அவர் வராரா சைஸா அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கக்கூடாது. அவர் சொல்கிறபடி என்னால் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியாதா, வருதா, சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்றது வரணும். அதனால் உபநிஷத்து சொல்கிறது என்ன சொல்கிறது? யஸ்ய தேவே பக்தி. யஸ்ய தேவே பக்தி. நன்னா குரு பக்தி போட்டுட்டேல, இங்கே தேவே பக்தி ஈஸ்வர பக்தி தான் சொல்கிறது உபநிஷத்து. அப்படி இப்படி நைஸாக சேர்த்துருவேல. அதனால் ஈஸ்வர பக்தி எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். புரியுதா? அதனால் ஈஸ்வரன் மேலே மரியாதை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், ரெவரன்ஸ் இருக்கணும், ஃபெய்த் இருக்கணும். அப்படிதான் பகவான். நான் இப்போ அடித்து இந்த ஸ்வேதாஸ்வர உபநிஷத்து சொல்லிடுவேன். ஈஸ்வரன் ஒரு ஆள் இருக்காரு, உனக்கு அவ்வளோ பெரிய ஆள்னு வச்சுட்டு ஏன் அவஸ்தைப்படுறாங்க? எனக்கு ரொம்ப கோபம் வர்றது வந்து இந்த கிருஷ்ணரை வச்சுட்டு முன்னாடியே வச்சுட்டு அவரை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும். பகவான் அவர் ரொம்ப கொஞ்சம் அழகாகவும் இருப்பார். அப்படிதான் கண்ணு காது மூக்கெல்லாம் எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருப்பார் அவர். ஓகே, எல்லாமே அது எல்லாமே மதுரம். காதும் அழகாக, காதும் சைஸ் கரெக்டாக இருக்கும். புரியுதா? நமக்கு ஒரு காது பெருசாக இருக்கும், ஒரு காது சின்னதாக இருக்கும். அது தோல் வந்து இப்படி தூக்கிட்டு இருக்கும், ஒரு தோலுக்கு கீழே இருக்கும், என்னமோ இருக்கும். புரியுதா? அவர் வந்து அங்கே அடையாளம் பியூட்டிஃபுல். கிருஷ்ணன் சொன்னால் ஆகிருஷ்ண புருஷன், கிருஷ்ணன்னா ஆகிருஷ்ணன். புரியுதா? பியூட்டிஃபுல் அழகு, ஒரு சௌந்தரியம். அவன் பேசும்போதே ஒரு நயனம் இருக்கும். அவனை வச்சுட்டு துக்கப்படுவான் ஒருத்தன். வா, சொல்லிக்க முடியலப்பா. அதனால் எஸ்ய தேவ பக்தி எக்ஸ்ட்ரீம்லி பக்தி வேணும். பகவான் மேலே நம்பிக்கை இருக்கு. புரியுதா? பகவான் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா எல்லாம் வேணால் செய்யலாம். ஓகே, எஸ்ய தேவ பக்தி ஈஸ்வர பக்தி மிக மிக முக்கியம், இம்பார்ட்டண்ட். ஆனால் ரொம்ப கடினம். புரியுதா? ஏன்னா அங்கே நம்ம ஈகோ அங்கே வந்து தடுத்துருது. பகவானுக்கு மேலே ஏன் ஈகோ இருக்குது? புரியுதா?
ஏன்னா அங்கே ஒரு பாயிண்ட் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி இருக்காங்க ஜனங்கள், அப்புறம் 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குது, 17 புவனங்கள் இருக்கிறது. அப்போது இதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும்னா அந்த ஆளுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். அதில் என்னுடைய கஷ்டம் அவர் எந்த இடத்துல யோசிப்பார், புரியுதுல? நமக்கு லாஜிக் வருதுங்க. அந்த இடத்துல நானும் ஒரு குட்டியாக இருக்கேன். நான் இந்த குட்டியாக இருக்கிறது அவருக்கு இதான் வேலையா? என் கஷ்டத்தை பார்க்குறதா அவர் வேலையா? அதனால் இன்னொரு புத்திசாலித்தனமாக இருக்கும். அதனால் அவருக்கு இன்னத்துக்கு தொந்தரவு கொடுப்பானே, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் புத்திசாலித்தனமான பேச்சு, புரியுதுல? அதி புத்திசாலின்னு அப்ஜெக்டிவ் ஒன்று போட்டுக்கணும். ஈஸ்வரன் நமக்கு முழுக்க அவருடைய கம்ப்யூட்டரில் எல்லாம் ஒரே டயத்தில் கேட்பார், ரைட்டுதா? கரெக்டாக பாஸ் பண்ணுவார். அதனால் ஈஸ்வரன் மேலே அதீதமான பக்தி இருக்கு, எக்ஸ்ட்ரீம்லி பக்தி. அது இருந்தால் நமக்கு நிறைய விஷயம் சால்வ் ஆகிடும், ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாரு? பராபக்தி, நாட்டு பிச்சைக்கார பக்தி. எனக்கு அதை கொடு இதை கொடு மேன்னு சொல்லக்கூடாது, ரைட்டுதா? இந்த பக்தி இருக்க இது ஜிக்னாசு பக்தி, நாட் அர்த்தார்த்தி பக்தி. அப்படி சொல்லிட்டோன்னே யஸ்ய தேவே பக்தி பராபக்தி யதா தேவே பக்தி ததா குரௌ பக்தி. குரௌ அது மாதிரி ஈஸ்வர பக்தி மாதிரி, அது போலவே அதுக்கு சமமாக குரு மேல பக்தி. மாத்ரு பக்தி, பித்ரு பக்தி, தேசபக்தி, குரு பக்தி, இதுதான் பக்தி சொல்லலாம். மற்ற இடத்துல பக்தி சொல்லக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் பக்தி இல்லை, அது பாசன்னு சொல்லலாம், வேற ஏதாவது சொல்லலாம், பக்தி சொல்லக்கூடாது. இதில் தான் பக்தி இருக்குது, அதனால பக்தி. ஓகே, அப்போ யதா தேவே ததா குரோ. ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றது உபனிஷத்துனா, வேர்ல்டு டிபெண்ட் டு காட் டிபெண்ட் இருக்கு இல்லையா? நம்ம படித்தோம் இல்லையா உத்தண்டியில் பக்தி யோக சிபிரில். அதாவது பேரண்ட், சில்ட்ரன், வேர்ல்டு, இது மேலே இருக்கிற டிபெண்ட்டை விட்டுட்டு குரு, சாஸ்திர, ஈஸ்வரா டிபெண்ட். ஓகே, எதுக்கு இந்த டிபெண்ட்? இண்டிபெண்ட் ஆகுது. வேர்ல்டு டிபெண்ட் ஆனால் என்னாகும்? பந்தமா, அதுக்காக. அப்போ இந்த ஈஸ்வரா டிபெண்ட் ஆகும்போது அதுக்கப்புறம் செல்ஃப் டிபெண்ட். நல்ல சாஸ்திரம் என்ன சொல்லுன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. என்ன பியூட்டிஃபுல் வேர்டு! யதா தேவோ பராபக்தி யதா தேவே ததா குரௌ யஸ்ய சிஷ்யஸ்ய. ஓகே, சிஷ்யன், இப்படிப்பட்ட சிஷ்யன் அபூர்வம், வெரி ரேர். அந்த சிஷ்யன் யாரா? உபனிஷத்து சொல்றாரு, ஸ்வேதாஸ்வர மகரிஷி அந்த சிஷ்யனை புகழறார். தஸ்ய மகாத்மனா, அவன் உயர்ந்தவன், சிறந்தவன், புனிதமானவன், முக்கியமானவன். அந்த சிஷ்யன் சாதாரணமானவன் இல்லை அவன். ஓகே, அந்த மாணவன் எப்படிப்பட்டவன்? மகாத்மனஹா கதிதா அர்த்தாஹா பிரகாசந்தே. அப்படிப்பட்ட சிஷ்யனுக்கு அவனுக்கு எப்படி இருக்கும்? அஸ்த ஆமலக்கவத்து, உள்ளங்கை நெல்லிக்கனி போல டக்கு டக்குன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி டக்கு டக்குன்னு புரியும். அந்த இவன் இருந்தான், இந்த சுகன், அவன் அப்பா குரு. ஓகே, வியாசர் சொல்ல சொல்ல டக்கு டக்குன்னு புரிஞ்சுட்டு அவருக்கு, புரியுதா? அந்த மாதிரி ஆயிடுமா அவன். கதிதா அர்த்தாக பிரகாசந்தே, புரியுதா? அவன் தஸ்ய மகாத்மனா கதிதா அர்த்தாக தெல்ல தெளிவாக புரிஞ்சுப்பானா. ஸோ ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியா ஞானம் லப்த்வா பரம் சாந்தி அசிரேனாதி கச்சதி. 4வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார், அவனுக்கு இந்த ஸ்ரத்த வந்ததுன்னா அவன் ஞானத்தை அடைந்து விடுவான். ஞானத்தை அடைந்தவன் அத்தியந்த சாந்தி, ஸ்வேதாஸ்வர சாந்தி அடைந்து விடுவான் சொல்றார். கதிதா அர்த்தாக பிரகாசந்தே, அவன் ஒரு நல்ல மாணவனாக, சிறந்த மாணவனாகிவிட்டான், உயர்ந்தவன். அவன்தான் மகாத்மன், அவன்தான் மகாத்மா, சிறந்தவன். அப்பேற்பட்ட சிஷ்யன் நம்ம எல்லாரும் எங்கே இருக்காங்க? அந்த சிஷ்யர்கள் இங்கே தான் அந்த சிஷ்யர்கள் இருக்காங்க.
எஸ், இங்கே இன்ட்ரோடக்ஷன் ஸ்வேதாஸ்வர உபநிஷத்து, இங்கே ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன்லேயே இங்கே சொல்லியிருக்கேன். இந்த உபநிஷத் தான் குரு ஸ்தோத்திரத்தில் வருது. திருப்பி ரெஃபர் பண்ணுங்க. நேற்றுக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, குரு ஸ்தோத்திரம் இன்னொரு தடவை படிச்சுட்டு வா அப்படி சொன்னேன். அதுதான் குரு ஸ்தோத்திரத்தை. அதனால் குரு ஸ்தோத்திரத்தில் ரெஃபர் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்தோத்திரம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் சிஷ்யனை இன்ட்ரெஸ்டாக வலியுறுத்துறதுனால, சிஷ்யனை பாராட்டுற ஸ்லோகம் இருக்கிறதுனால அங்கே சொல்லியிருக்கு குரு ஸ்தோத்திரத்தில். அதனால் மகாத்மா சிஷ்யர்கள் இவ்வளோ அகால வேலையிலேயே எப்போ சொன்னாலும் வரக்கூடிய சிஷ்யர்கள் யாருக்கு கிடைப்பார்கள்? ஓகே, ஸ்வேதாஸ்வர மகரிஷி கூட எத்தனை பேர் கிடைச்சாங்களோ தெரியாது. நமக்கு 100 பேர் வந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் விட வேறு என்ன வேணும்? அப்படி சொல்லி இந்த உபனிஷத்து ஸ்வேதாஸ்வர மகரிஷி, அஸ்வலாயன மகரிஷி, பல மகரிஷிகள்லாம் நமக்கு வழி வந்த பரம்பரையில் வந்த சங்கர வியாசா எல்லாரையும் வணங்கி நம்ம இந்த உபநிஷத்தை முடிப்போம். அந்த சகனாபவத்து ஆரம்பத்தில் படித்து சொல்லி கொடுத்தோமே, அந்த சகனாபவத்து யோகசாந்தி குருகுலத்தில் படித்ததை நம்ம திருப்பி இந்த இடத்துல சொல்லி முடிக்கணும். அதனால் சொல்லலை, இந்த உபநிஷத்துக்கும் சகனாபவத்து, அதனால் சகனாபவத்து மந்திரம் சொல்லி அப்புறம் பூர்ணாமத்தி சொல்லிட்டு முடிக்கணும். ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சகவீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.